அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். நிச்சயமாக அல்லாஹுவை அஞ்சி நடப்பது என்னை நிர்வகிக்கக்கூடியவன் அவன். அவனுடைய அதிகாரத்தின் கீழ்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் விரும்பியதை என் மீது செய்யக்கூடியவன். அவனால் என்னை கண்ணியப்படுத்தவும் முடியும், அவனால் என்னை கேவலப்படுத்தவும் முடியும். அவனால் என்னை உயர்ந்தவனாக வாழ வைக்கவும் முடியும், என்னை இழிவானவனாக வாழ வைக்கவும் முடியும். அவன் விரும்பியதை செய்யக்கூடியவன். என்னுடைய ஹயாத்து மட்டுமல்ல, என்னுடைய மௌத்து கூட அவனுடைய கையில தான் இருக்கிறது. இப்படியாக அல்லாஹுவை விசுவாசம் கொண்டு, அல்லாஹ் இல்லாத இடம் இல்லை, எனவே எந்த இடத்திலும் என்னால் பாவம் செய்ய முடியாது. யாரு என்னை பார்க்காவிட்டாலும் அவனுடைய பார்வையை விட்டு என்னால் அப்புறமாக இருக்க முடியாது. அவனுடைய பார்வை இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அல்லாஹ் உங்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்குகிறான். அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அவர்களுக்கு தெரியாதா அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் என்பதாக. என்னையும் உங்களையும் படைப்பதற்கு முன்னாலே அவனுக்கு எங்களையும் உங்களையும் பற்றி தெரியும். சூரத்துன் நஜ்மில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படியாகவே சொல்லுகிறான், தாயினுடைய கருவறைக்குள்ளே வருவதற்கு முன்னால் இருந்தே உன்னை எனக்கு தெரியும். நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய முடிவு, உங்களுடைய வாழ்க்கை. அலம் யஅலம் பிஅன்னல்லாஹ யரா, அவர்களுக்கு தெரியாதா அன்றும் இன்றும் இதற்கு பிறகும் என்னையும் உங்களையும் அந்த இறைவன் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், பார்த்துக் கொண்டே இருக்கிறான். எங்களுடைய நடவடிக்கைகள் அவனுக்கு தெரியும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேள்வி கேட்கின்றான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களை நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான். தொழுகையில் மாத்திரமல்ல, வீடுகளுக்குள்ளே இருந்தாலும் சரி, பப்ளிக்ல மட்டுமல்ல, தனிமையில் இருந்தாலும் சரி, பகல் காலங்களில் மட்டுமல்ல, இராக் காலங்களில் கூட எங்களை அவன் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு உணர்வை எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்வதற்கு பெயர் தக்வா. எங்களுக்குள்ளே ஏற்படுத்திக் கொள்வதற்கு பெயர் தக்வா. ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனாக இருந்தாலும் சரி, அவர்கள் எங்களை போன்று மதரசாக்களில் ஓதி பட்டம் பெற்றவர்களும் அல்ல, அல்லது உங்களை போன்று முஸ்லீமான முஃமினான குடும்பங்களில் பிறந்து வாழையடி வாழையடி வாழையாக வாழ்ந்த முஸ்லீம்களும் அல்ல. அன்று இன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிய சஹாபாக்கள், புதிய மனிதர்கள், காபத்துல்லாவுக்குள்ளே விக்கிரகங்களை வைத்து வணங்கிக் கொண்டிருந்தவர்கள், காபா ஆலயத்தை ஒரு தேவாலயமாக மாற்றியவர்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்கள் தான், அப்படிப்பட்டவர்கள் தான் சஹாபாக்கள். தௌபா செய்தார்கள், கலிமா சொன்னார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒரு பாவம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டால் கேட்கக்கூடிய கேள்வி, ஃபைன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே போய்விட்டான்? ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இடையனாக இருந்தாலும் அவனுக்கு பணம் தேவைப்படுகிறது, அவனுக்கும் துனியாவுடைய ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஆட்டை விட்டு விடலாமே, பணத்தை எடுத்துக்கொண்டு விட்டு என்னுடைய எஜமானிடத்தில் போய் சொல்லிவிடலாம், ஒரு ஆட்டை ஓனாய் கவ்வி விட்டது என்பதாக யாரும் ஏற்றுக்கொள்வார்கள். பெரிய ஒரு ஆட்டு மந்தையில் ஒரு ஆடு காணாமல் போனதற்காக வேண்டி யாரும் கோபித்துக் கொள்ளப் போவதில்லை. அதை சமாளித்து விட முடியும்.
அதை அப்படியே அவர் என்னுடைய எஜமான் பொறுத்துக் கொள்வாரு. ஆனால் அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஃபைன் அல்லாஹ், இந்த இடத்தில் எஜமான் இல்லை, அவருடைய பார்வையை விட்டு நான் தூரத்தில் இருக்குகின்றேன், நான் எதை சொன்னாலும் அவர் நம்பிக்கொள்வாரு, எனக்கு இந்த பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும், அவரை என்னால் ஏமாற்ற முடியும், ஆனால் ஃபைன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்குகின்றான்? இது வார்த்தைகளாகத்தான் என்னுடைய வாயிலிருந்து வெளியாகிறது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு ஒரு காத்தாக வாய் காதுகளுக்குள்ளே போய் சேருகிறது. இது உள்ளத்தில் வர வேண்டும், இது உள்ளத்தில் வர வேண்டும். அத்தக்குவா ஹாஹுனா, அத்தக்குவா இங்க இல்ல, வாயில இல்ல, தக்குவா காதலையும் இல்ல, அத்தக்குவா ஹாஹுனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டினார்கள். இறையச்சம் என்பது, பயபக்தி என்பது, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பது புத்தகங்களில் படிக்கக்கூடிய வார்த்தைகளும் அல்ல. அது ஒரு ஃபீலிங், அது ஒரு உணர்வு. அந்த உணர்வு என்னை தூங்க விடவில்லை, அந்த உணர்வு என்னை பாவத்தை விட்டும் தடுக்குகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஒரு பெண்மணி பாவத்தின் பக்கமாக நிர்பந்திக்கிறாள். சந்தர்ப்பம் கிடைத்து விட்டது. நம்மில் அநேகமானவர்கள் இன்னும் பத்தினித்தனத்துடன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்களுடைய பயபக்தி அல்ல, அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. நம்மில் எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் இன்று வரைக்கும் பத்தினித்தனத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் பயபக்தி அல்ல, அதற்கு காரணம் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது, அவகாசம் கிடைத்தது. அப்படிப்பட்ட ஒரு பெண்மணி, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் பாவத்தின் பக்கமாக தன்னை அழைக்கிறாள், நிர்பந்திக்கிறாள். அந்த யூசுஃபுக்கு தெரியாது நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், என்னுடைய அட்ரஸ் என்ன, என்னுடைய தகப்பனார் எங்கே, எந்த குடும்பத்தை சார்ந்தவன், எதுவுமே தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு குழந்தை ஒரு வழிப்போக்கராக பிடிக்கப்பட்டு தெருவில் விற்கப்பட்டு அரண்மனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த வீட்டினுடைய எஜமாட்டி பெண்மணி பாவத்தின் பக்கமாக நிர்பந்தித்த சந்தர்ப்பத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அந்த பாவத்தை விட்டும் தடுத்தது தக்வா. தக்வா, நன்றி உணர்வும் தக்வாவும். கேட்டார்கள், அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய கணவன் என்னுடைய எஜமான், நான் எப்படி தெரியுமா இருந்தேன், அட்ரஸ் இல்லாமல் தெருவில் போட்டு விற்கப்பட்ட என்னை என்னுடைய எஜமான் உன்னுடைய கணவன் எனக்கு புகலிடம் தந்து அவருடைய வீட்டுக்குள்ளே எனக்கு இருப்பிடம் தந்ததுக்கு பிறகு அவருக்கு நான் துரோகம் செய்வதா? அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக. இன்னஹு, உங்களுடைய எஜமான், அஹ்ஸன மஸ்வாய், என்னுடைய இருப்பிடத்தை அழகுபடுத்தி விட்டார். ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், நம்ம எத்தனையோ பேருக்கு பணம் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, பணக்கார வர்க்கத்துக்கு, பணக்கார சமூகத்துக்கென்றே சில பாவங்கள் இருக்கிறது. அந்த பாவத்துக்கு சொந்தக்காரர்கள் பணக்காரர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட பணம் கொடுக்கப்பட்ட மக்கள் யோசித்துக் கொள்ளட்டுமே, அல்லாஹ் இந்த பணத்தை எனக்கு ஏன் தந்தான்? என்னுடைய காலத்தில் ஒரே வகுப்பில் நாங்கள் பலர் படித்தோம். அல்லாஹ் என்னை பணக்காரனாக ஆக்கி வைத்து விட்டான். என்னுடைய வகுப்பில் படித்த இன்னும் எத்தனையோ பேர் இன்னும் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், கடனாளியாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பாடசாலையில் படித்த எத்தனையோ நபர்கள் என்னுடைய கடைக்கு வந்து ஜகாத்து வாங்கிக் கொண்டு போகிறார்கள். ஏன் வகுப்பில் படித்தவர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே தாயினுடைய வயிற்றில் வளர்ந்த சகோதர சகோதரிகள். ஒரு சகோதரன் பணக்காரனாக இருக்கிறான், சகோதரியும் சகோதரனும் வந்து அந்த நானாவிடத்தில், அந்த சகோதரிடத்தில் கேட்டு வாங்கிக் கொண்டு போகிறார்கள். அல்லாஹ் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையை தந்ததுக்கு பிறகும் அவனுக்கு மாறு செய்வதா? செல்வந்தர்களே யோசியுங்கள். ஆடம்பர கல்யாணம் அல்ல, ஆடம்பர வாழ்க்கை அல்ல, தாம்பீகமான செலவுகள் அல்ல,
தாம்பிகமான வீடுகள் அல்ல. அல்லாஹ் என்னை இப்படி வைத்திருக்கிறாரே, நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இது பெருமை அளிப்பதற்கொண்டல்ல. என்னுடைய வகுப்பில் படித்தவர்கள் கூலி வேலை செய்கிறார்கள், என்னுடைய உடம்பிறப்புகள் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய உடம்பிறப்புகள் கேட்டு வாங்கி தின்னுகிறார்கள். அல்லாஹ் என்னை கொடுக்கக்கூடிய ஒருவனாக ஆக்கி வைத்து விட்டாரே, அவனுக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது? அவனுக்கு நன்றி செலுத்துவது எப்படி தெரியுமா? அவன் வேண்டாம் என்று சொன்னவைகளை விட்டும் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காரூனுக்கும் சொன்னான். காரூன் உலகத்தில் வந்த பணக்காரர்களுக்கெல்லாம் பெரிய பணக்காரன். காரூனுக்கு கொடுத்த பணத்தை வைத்து அல்லாஹ் உலகத்தில் கியாமத்து வரை வாழக்கூடிய பணக்கார வர்க்கத்துக்கு அல்லாஹ் புத்தி சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சில விடயங்களை சொல்லும் பொழுது சில உதாரண புருஷர்களை உருவாக்கி விடுவான், ரோல் மாடல்ஸ். உதாரண புருஷர்களை உருவாக்கிவிட்டு அந்த உதாரண புருஷர்களின் ஊடாக அல்லாஹ் எங்களுக்கு புத்தி சொல்லுவான். உலகத்தில் வந்த பணக்காரர்களில் மிகப்பெரிய பணக்காரன் யாரு தெரியுமா? காரூன். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டே போகின்றான் அவனுடைய பணத்தை பற்றி. பணத்தை சொல்லிவிட்டு, பணக்காரனை பற்றி சொல்லிவிட்டு, அவனுடைய பணத்துடைய தன்மையை பற்றி சொல்லிவிட்டு அவனுக்கு புத்தி சொல்லுகிறான். லா தஃப்ரஹ். முதலாவது புத்தி, சந்தோஷப்படாதே. உனக்கு செல்வம் கிடைத்ததை கொண்டு நீ சந்தோஷப்படாது. ஏன் தெரியுமா காரணம்? இறைநேசர்கள் உலகம் கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்பட மாட்டார்கள். ஏன்? பதில் சொல்ல வேண்டுமே. நாளை கியாமத்தில் பதில் சொல்ல வேண்டுமே. இப்படியே மௌத்தாகிவிட்டால் விட்டு விட்டு போவதற்கும் பதில் சொல்ல வேண்டும். உடுத்திருந்த ஆடைக்கு பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி நாளைக்கு அவன் விசாரிப்பானே. எப்படி இங்க பதில் சொல்ல போறோம்? எங்களுடைய இருப்பிடத்தை விட்டும் கால் பாதங்கள் நகர முடியாது பதில் சொல்லாத வரையில். நாங்க முரண் பண்ணப்பட்டிருக்கிறோமே அல்லாஹ்வுடைய தர்பாரில், எப்படி பதில் சொல்லுவது? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் முதலாவது அல்லாஹ் சொன்னான் காரூனுக்கு, லா தஃப்ரஹ், சந்தோஷப்படாதே. இன்னஹு லா யுஹிப்புல் ஃபர்ஹீன். உலகம் கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படக்கூடிய மக்களை அல்லாஹ் ஒரு நாளும் விரும்ப மாட்டான். ஏன் தெரியுமா காரணம்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருந்தான், அரசியல் பணம், ஆட்சி பணம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட எக்ஸிகியூட்டிவ் பவர் தெரியுமா? எப்படிப்பட்ட எக்ஸிகியூட்டிவ் பவர்! அந்த பவர் அல்லாஹ் உலகத்தில் யாருக்குமே கொடுக்க இல்லை. அவர்களே சொன்னார்கள், யா அல்லாஹ், எனக்கு தரக்கூடிய பவரை எனக்கு பிறகு உலகத்தில் யாருக்குமே நீ கொடுக்க கூடாது. துஆ கேட்டார்கள். அந்த துஆ குர்ஆனில் இருக்கிறது. எனக்கு ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும், அந்த ஆட்சி எனக்கு பிறகு உலகத்தில் யாருக்கும் கொடுக்கப்படக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. மனிதர்களை மட்டும் நிர்வாகம் செய்யவில்லை, காத்தையும் நிர்வாகம் செய்தார்கள், ஜின்களையும் நிர்வாகம் செய்தார்கள், எறும்புகளையும் நிர்வாகம் செய்தார்கள். எறும்பு பேசக்கூடிய மொழியும் ஹஜ்ரத் சுலைமானுக்கு தெரியும். எறும்புகள் பேசிக்கொள்ளக்கூடிய பேச்சையும் காது கொடுத்து கேட்பார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நிர்வாகம் இது. சுலைமானுக்கு கேட்க முடியும் என்றிருந்தால் ஏன் நான் பேசக்கூடிய ரகசியத்தை அல்லாஹ்வுக்கு கேட்க முடியாதா? وَأَسِرُّوا قَوْلَكُمْ أَوْ اجْهَرُوا بِهِ إِنَّهُ عَلِيمٌ بِذَاتِ الصُّدُورِ. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். ஆட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா சொன்னார்கள்? فَلَمَّا رَآهُ مُسْتَقِرًّا عِندَهُ. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ் எனக்கு தந்த மிக பெரிய அருட்கொடை. நம்ம எத்தனையோ பேர் வாகனத்தில் எழுதி ஒட்டி இருப்பார்கள், வீடுகளுக்குள்ளே எழுதி ஒட்டி இருப்பார்கள், கடைகளில் எழுதி ஒட்டி இருப்பார்கள். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடை என்பதாக. தயவு செய்து சொல்லுகிறேன், அதை மட்டும் எழுதி ஒட்ட வேண்டாம், அதற்கு பிறகு உள்ளதையும் எழுதி ஒட்டுங்கள். குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் ஒரு துண்டை மட்டும் எடுத்து ஒட்ட வேண்டாம், ஒரு துண்டை மட்டும் சொல்ல வேண்டாம், ஒரு துண்டை மட்டும் பயான் செய்ய வேண்டாம். ஹாதா மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய அல்லாஹ் எனக்கு தந்த மிகப்பெரிய அருட்கொடை.
என்று சொல்லி முடித்துக் கொள்ள வேண்டாம். அதற்கு பிறகு என்ன? லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், என்னை சோதிப்பதற்காக வேண்டி தந்திருக்கிறான். அஷ்குர் அம் அக்ஃபுர், நன்றி உள்ளவனாக வாழுகிறேனா நன்றி கெட்டவனாக வாழுகிறேனா என்று சோதிப்பதற்காக வேண்டி இந்த பவரை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இந்த கடையை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். லியஷ்குரனி அம் அக்ஃபுர், லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இந்த வீட்டை அல்லாஹ் தந்திருக்கிறான். உலகத்தில் இலங்கை நாட்டில் 40% மக்கள் வீடு இல்லாமல் வாழுகிறார்களாம். 40% மக்கள் சொந்த வீடு கிடையாது. ஒன்றோ இன்னும் ஒரு குடும்பத்துடன் சேர்ந்து கலப்பு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றிருந்தால் கூலி வீடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை என்றிருந்தால் வசிப்பதற்கு தகுதியற்ற இடங்களில் வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் மக்கள் இருக்கத்தக்கன. எனக்கு சின்ன ஒரு வீடு இருந்தால் போதும், ஆனால் எனக்கு அல்லாஹ் பெரிய ஒரு வீட்டை தந்திருக்கிறானே. ஹாதா மின் ஃபضل ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்த காரூனுக்கு சொன்ன புத்தி லா தஃப்ரஹ், சந்தோஷப்படாதே. இரண்டாவது சொன்ன புத்தி என்ன? ஆச்சரியமான புத்தி. வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. உனக்கு தந்திருக்கக்கூடிய இந்த அவகாசத்தை பாவித்து ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள். ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள். உலமாக்களே, உங்களுக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறானா? இந்த அறிவை கொண்டு ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். கல்விமான்களே, அல்லாஹ் உங்களுக்கு கல்வியை தந்திருக்கிறானா? இதனை கொண்டு ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். செல்வந்தர்களே, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறானா? அதை கொண்டு ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். காரூனுக்கு அல்லாஹ் சொன்ன புத்திமதி, இதனை பாவித்து இந்த 60-70 வருட வாழ்க்கையில் இதை முடித்து விடாதே வாப்பா, இதை எடுத்துக்கொண்டு வா. எங்கைக்கு? ஆகிரத்துக்கு. வப்தகி ஃபீமா ஆதாகல்லாஹு தாரல் ஆகிரா. பெரும்பாலும் செல்வந்தர்கள் சம்பாதித்த பணத்தை மக்களுக்கு பங்கிட்டு விட்டு போய்விடுவார்கள். ஆனால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அனுபவம், அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத திறமைகள், அவைகளை எல்லாம் வைத்துத்தான் நாங்கள் கஃபன் செய்கின்றோம். உலமாக்கள் மௌத்தாகிவிட்டால் அவருடைய அறிவும் சேர்ந்து சுத்தப்படுகிறது. அறிவையும் சேர்த்து சுத்துகின்றோம். செல்வந்தர்களுடைய செல்வத்தை குடும்பம் பங்கு போட்டுக் கொள்வார்கள். அவர்களுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய திறமைகள், ஆளுமைகள், தலைமைத்துவ பண்பாடுகள், இவைகள் அனைத்தும் அப்படியே ஒரு தொகையை சுத்துவது போல சுத்தி கொண்டு போய் கபர்ல தொழுவித்து வைத்து விட்டு வந்து விடுவோம். அறிவு பரிமாற்றம், அனுபவ பரிமாற்றம் என்பது எங்களுக்கு மத்தியில் இல்லாமல் போய்விட்டது. எனவே ஆகிரத்தை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான். இந்த அறிவை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிக்க வேண்டும். உலகம் அல்ல. கல்விமான்களே, அதிபர்களே, ஆசான்களே, புத்திஜீவிகளே, அல்லாஹ் எனக்கு தந்ததை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிக்க வேண்டும். மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கை. இரண்டாவது புத்தி. மூணாவது புத்தி சொல்லுகிறான். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமான புத்தி. வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா. உனக்கு அல்லாஹ் தந்த பணத்தை கொண்டு, செல்வத்தை கொண்டு, பலத்தை கொண்டு ஆகிரத்தை சம்பாதிப்பது போன்று உலகத்திலும் பணக்காரனாகவே வாழ்ந்து கொள். நன்றி உள்ளவனாக வாழு. ஏழைகள் எப்படி பொறுமையுள்ளவர்களாக வாழ வேண்டுமோ இதே போல செல்வந்தர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள மக்களாக வாழ வேண்டும். ஏழைகளுக்கு பொறுமை வர வேண்டும். சுப்ஹானல்லாஹ். ஏழைகளுக்கு பொறுமை வர வேண்டும். நான் ஏழையாகத்தான் இருக்கிறேன், ஆனா கண்ணியவானாகத்தான் இருப்பேன். என்னுடைய கை யாருக்கு முன்னால் நீட்டப்பட மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். ஏழைகளுக்கு கை நீட்டலாம் என்பதல்ல பழக்கம். ஏழைகளுக்கு யாசகம் கேட்கலாம் என்பதல்ல பழக்கம். ஏழையாக இருக்கின்றேன், ஆனா கண்ணியவானாக இருக்கின்றேன். இந்த கை யாருக்கு முன்னாலேயும் நீட்டப்பட மாட்டாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான் அவர்களை பற்றி, யஅரிஃபுஹுமுல் ஜாஹிலு அஅனியா மினத் தஅஃஃபுஃப். அவர்களுடைய பத்தினித்தனம் எப்படி தெரியுமா இருக்கும்? செல்வந்தர்கள் அவர்களை பார்த்தால், அவர்களை பார்த்து அவர்கள் மதிப்பீடு செய்வார்கள், அவர்களும் பணக்காரர்கள் தானே என்பதாக காட்டிக்கொள்ள மாட்டார்கள்.
தன்னுடைய பிரச்சனை தனக்குள்ளே இருக்கட்டும், தன்னுடைய வீட்டு பிரச்சனை தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், யாசகம் கேட்க மாட்டோம், கை நீட்ட மாட்டோம், வாய் துறக்க மாட்டோம். சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை சொரியக்கூடிய, யாசகம் கேட்கக்கூடிய, உழைக்க தெரியாத, சம்பாதிக்க தெரியாத, பிறர் மீது தங்கி நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கவில்லை. நீங்க எல்லாம் படித்திருப்பீங்க சஹாபாக்களுடைய கொடையை பற்றி. சஹாபாக்கள் கொடை கொடுத்த சமூகம் மட்டுமல்ல, சஹாபாக்கள் உழைத்து வாழ்ந்த சமூகம். புரிந்து கொள்ளுங்கள், சஹாபாக்கள் உழைத்து வாழ்ந்த சமூகம், யாசகம் கேட்டு வாழ்ந்த சமூகம் அல்ல, கை நீட்டி வாழ்ந்த சமூகம் அல்ல. யாரிடத்திலும் கேட்க மாட்டோம், கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் மட்டும் தான் கேட்போம் என்பதற்கு பைஅத் செய்திருந்தார்கள், உடன்படிக்கை செய்திருந்தார்கள். ஹதீஸில் படித்திருக்கின்றோம். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய பணக்கார சஹாபி. பணக்கார சஹாபியாக இருந்து, பணக்காரனாக இருந்து, இஸ்லாத்துக்குள்ளே வந்து பணக்காரனாக வாழ்ந்து அதே பணக்காரனாகத்தான் மௌத்தானார்கள். இஸ்லாத்துக்குள்ள வந்து விட்டார்கள், நபியினுடைய தீனை பின்பற்றினார்கள், நபியினுடைய தீனுக்கு பின்னால போனதால ஏழையாகி விட்டார்கள் என்ற வரலாறு சஹாபாக்களுடைய வரலாறில் காட்ட மாட்டீர்கள். புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லுவதை. ஒரு அர்த்தத்தோட சொல்லுகின்றேன். தீனுடைய வேலை செய்து, தாவத்துடைய வேலை செய்து, ஜிஹாதுக்கு போய் தீனுக்கு நேரம் கொடுத்ததினால் சஹாபாக்கள் பங்களோட்டுக்காரர்களாக மாறிவிட்டார்கள் என்ற வரலாறு ஹயாத்து சஹாபாக்களில் காட்ட மாட்டீர்கள். இல்ல, அப்படி இல்லை. இது துறவரத்தை பேசக்கூடிய மார்க்கம் அல்ல. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனா முனவ்வராவை விட்டு வரும் பொழுது அனைத்தையும் விட்டு வந்தார்கள். அனைத்தையும், எதுக்குமே கையிலே இல்லை, வெறும் கையோட வந்து சேர்ந்தார்கள். எப்படி யாழ்ப்பாணத்திலிருந்து, மன்னார்ல இருந்து அகதிகள் எப்படி விட்டு வந்தார்களோ அதை விடவும் மோசமான நிலையில் சஹாபாக்கள் விட்டு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு வந்த அந்த முஹாஜிரீன்களை, மக்காவுடைய சஹாபிகளை என்ன செய்தார்கள்? தஆஹா, ஒருவருக்கு பாடம் கொடுத்தார்கள். இவருடைய சகோதரர் இவர், இவருடைய சகோதரர் இவர். ஒரு அன்சாரிக்கு ஒரு முஹாஜிர், ஒரு முஹாஜிருக்கு ஒரு அன்சார். சுப்ஹானல்லாஹ். இப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோடி போட்டு விட்டார்கள். ஏன் தெரியுமா? காரணம், இது உலக பழக்க வழக்கத்தில் உள்ளது. கூட்டு வியாபாரம், சேர்ந்து வியாபாரம் செய்வது, இவருக்கு நான் உதவியாக இருப்பது, அவருக்கு நான் பக்கபலமாக இருப்பது, அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை குர்ஆன் பேசியிருக்கிறது. குர்ஆன் பேசியிருக்கிறது. மதீனாவிலிருந்து மதீனாவுக்கு வந்து சேர்ந்த சஹாபாக்கள், والذين تبوأوا الدار والإيمان من قبلهم يحبون من هاجر إليهم ولا يجدون في صدورهم. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் கொண்டே போகின்றான் அந்த சஹாபாக்களை பற்றி, மதீனாவுடைய சஹாபாக்களை பற்றி. للفقراء المهاجرين الذين اخرجوا من ديارهم واموالهم يبتغون فضلا من الله ورضوانا وينصرون الله ورسوله. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அன்சாரிகளை பற்றி சொல்லுகின்றான், முஹாஜிரிங்களை பற்றி சொல்லுகின்றான். அன்சாரிகளுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டது. முஹாஜிரிங்களுடைய பொருளாதார விஷயத்தில் நீங்கள் பொறுப்பாளிகளாக இருக்க வேண்டும். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அனைத்தையும் இழந்து விட்டு வந்திருக்கிறார்கள். நபிக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீனுக்காக வேண்டி. வயன்சுரூனல்லாஹ வரசூலா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டான், அவர்கள் வந்தது வேற எந்த நோக்கத்துக்கும் இல்ல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தீனுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்திருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அன்சாரி சஹாபிக்கு இவரை பொறுப்பு கொடுத்து விட்டார்கள். அவருடைய பேரை நான் மறந்து விட்டேன், உலமாக்கள்கிட்ட கேட்டால் சொல்லி தருவார்கள். அந்த உலமா, அந்த சஹாபியுடைய பேர் என்ன என்பதாக. அவரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்தை ஆக்கினதுக்கு பிறகு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கூப்பிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மானாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அந்த அன்சாரி சஹாபி, இந்த சொத்துல அறவாசி உங்களோட, எனக்கு 2 தோட்டம் இருக்குது, ஒரு தோட்டம் உங்களோட, ஏண்ட பணத்தில் அறவாசி உங்களோட, எனக்கு இருக்கிற எல்லாத்திலையும் அறவாச நான் உங்களுக்கு தர்மம் செய்து விட்டேன். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? தர்மம், சதகா, ஹதியா, இது ஹலால். அவர் சொன்ன வார்த்தை,
அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். துல்லனி அல சூக், எனக்கு பஜார மட்டும் காட்டித்தா, வேறொண்டுமானம். இந்த கை கீழ் இருக்காது, இந்த கை கீழே போகாது. ஓண்ட சொத்தை உன்னோட வச்சுக்கோ, என்ன விட்டுடு. துல்லனி அல சூக், எனக்கு பஜார மட்டும் காட்டு, நான் மத்ததை பார்த்துக் கொள்றேன். ஏன் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இது முஸ்லிம் சமூகத்துக்கு முன்னுதாரணம் இல்லையா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையில இது உதாரணம் இல்லையா? கொடுத்தா எடுக்கணும் என்பதல்ல, அவர் சொல்லிட்டாரு, வானம் இதை நீ வச்சுக்கோ, எனக்கு ஏறும் சம்பாதிக்கிறதுக்கு நான் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறேன், நபியினுடைய மார்க்கத்தை பின்பற்றி வந்திருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி சொத்துக்களை விட்டு விட்டு வந்தேன், பிரச்சனை இல்லை, எனக்கு இன்னும் ஏழும் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதித்தார்கள். இதை பத்தி பேசுவதாக இருந்தா தனியா பேச வேண்டும். சஹாபாக்களுடைய வியாபாரம், சஹாபாக்களுடைய வியாபாரம் எப்படி இருந்துச்சு? ஹராம் ஹலால் மட்டுமல்ல, அவருடைய வியாபாரத்திலிருந்த துணிச்சல், எப்படிப்பட்ட துணிவு, எப்படிப்பட்ட ஆளுமை, எப்படிப்பட்ட இம்போர்ட், எப்படிப்பட்ட எக்ஸ்போர்ட். சஹாபாக்களுடைய வியாபாரத்தை பற்றி குர்ஆன் சொல்கிறது, வஆஹரூன யضربون في الارض. சஹாபாக்கள் ஒரு கூட்டம் யுத்தத்துக்கு போறாங்க என்று இரண்டாவது சொல்லுகிறான் சூரா முஸம்மில்ல. முதலாவது சொல்லுகிறான் சஹாபாக்களுடைய வியாபாரிகளை பற்றி, சஹாபாக்களுடைய வியாபாரிகளை பற்றி. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, ஹலாலானதை சம்பாதிப்பதற்கு வழிகாட்டப்பட்டிருக்கிறது, முறை காண்பித்து தரப்பட்டிருக்கிறது. காரூனுக்கு அல்லாஹ் சொன்ன மூணாவது புத்தி, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, நீ உலகத்துல உண்ட பங்க நீ மறந்துடாதே, பணக்காரனாக வாழு, ஏழைகள் சாப்பிடுவது போல நீ சாப்பிட தேவையில்லை, ஆனா அல்லாஹ்வை மறந்து சாப்பிடாதே. தனிய பேச வேண்டும். இது பயான் பண்ணப்படுற விஷயம் அல்ல, இது வாழ்க்கையில கிரகிக்கப்பட வேண்டிய விடயம். நாலாவது அல்லாஹ் சொன்னான், வஅஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக். காரூன் உன்னோட இருந்து எத்தனையோ பேர் இன்னும் அதே நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இன்னும் ஒன்னும் செட்டாவ இல்ல, அவங்களுக்கு வீடும் இல்ல, அவங்க ஓண்ட ஊர்ல வாழ்ந்தவங்க தான், ஓண்ட காலத்துல பிறந்து வாழ்ந்தவங்க தான், ஆனா அவங்கள பார்த்த ஓண்ட நிலைமையில இல்ல அவங்க. நீ மேல் இருக்கிறாய், உனக்கு அல்லாஹ் இப்படி எல்லாம் தந்திருக்கிறான். எனவே மற்றவர்களுக்கு உபகாரம் செய், கூப்பிட்டு கொடு. அவங்க கேட்டு வர மாட்டாங்க, அவங்கள தேடி வைத்துக் கொடு, யாருக்கு தெரியாம கொடு. வலது கைக்கு மையால கொடுக்கிறது, இடது கைக்கு தெரியாம என்று சொன்ன அர்த்தம் என்ன தெரியுமா? யாருக்குமே தெரியாம கொண்டு போய் கொடுத்துட்டு வா. தர்மம் செய். சில கட்டங்கள்ல நாங்க தர்மம் செய்வோம், புகார்ல ஹதீஸ் வந்திருக்கிறது, தர்மம் செய்வீங்க, சில கட்டங்கள்ல நீங்க கவலைப்படுவீங்க, ஹோஹோ நான் செஞ்சது தவறே, இவருக்கா கொடுத்தேன். ஒருத்தர் நீயத்து வச்சாரு, நான் யாருக்கும் தெரியாம இன்றைக்கு காலையில் ஒரு தர்மம் செய்யணும் என்று. அவரு பெரிய ஒரு தொகை பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே போய்த்து நிக்கிறாரு. சுபகுக்கு முன்னால இந்த ரோட்ல வார பாதையில வார முதல் மனிதனுக்கு என்ன தர்மத்தை செஞ்சிடணும் என்று சொல்லி, அப்ப பேத்து பார்த்தா ஒரு பெண்மணி வந்து கொண்டிருக்கிறா. அந்த பெண்ணுடைய கையில இந்த தனவந்தர் அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த பெண்ணுடைய முகத்தையும் பார்க்கல அவரு, அவருக்கு யாருன்னு தெரியாது, கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா ஜொஹருடைய நேரமாகுது, அந்த ஊர்ல பெரிய ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. ஆஹா, எங்க ஊர்ல இருக்கிற அந்த விபச்சார பெண்ணுக்கு ராவெல்லாம் தண்ட உடம்ப விட்டு சம்பாதிக்கக்கூடிய இந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு லம்சமான ஒரு தொகைப்பணம் தர்மமாக கிடைச்சிருக்குதாமே. ஆஹா, இவருடைய தர்மம் முடிந்துட்டது. என்ன தர்மம் இது? அவளுக்கா போயிட்டு சேர்ந்துச்சுன்னு சொல்லி மக்கள் அற்பமாக பேசினாங்க. அவர் நியத்து வச்சார், அடுத்த நாளும் கொடுப்போமே. அடுத்த நாள் போனா ஒரு ஒத்தர் வாராரு, அவருடைய கையில கொடுத்துட்டாரு. அவன் பார்த்தா யாரு தெரியுமா? ராவெல்லாம் களவாண்டுட்டு பொழுது விடியறதுக்கு முன்னால தந்த வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்துடுவோம் என்று சொல்லி களவாடி விட்டு திருடி விட்டு வீடுகள்ல போய் மங்கள் அடித்துட்டு போற ஒத்தனுக்குத்தான் தர்மம் கிடைச்சிருக்குது. சரியான ஆத்திரம் அவருக்கு. மூணாவது நாள் நியத்து வச்சாரு, இன்றைக்கும் கொடுத்துடுவோமே. மூணாவது நாள் நியத்து வச்சு வெளியே போனா அவர் பார்த்து கொண்டிருக்கிற ஒருத்தர் வரும் வரைக்கும், இது புகாரில இமாம் புகாரி ரிவாயத்து செய்றாங்க. மூணாவது நாள் பார்த்தா ஒருத்தர் வந்தாரு, அவருடைய கையில கொடுத்தாரு, யா அல்லாஹ் இதையாவது சரியான ஆளுடைய கையில ஒப்படைச்சிரு யா அல்லாஹ்னு கொடுத்தா
அடுத்த நாள் காலையில பார்த்தா கதை வருகிறது என்ன தெரியுமா? ஊர்ல இருக்கிற பெரிய ஒரு பணக்காரனுக்கு இந்த தர்மம் போயிட்டு சேர்ந்திருக்கிறேன். 3வது நாள் கொடுத்தது ஊர்ல இருக்கிற மிகப்பெரிய ஒரு பணக்காரனுக்கு, 2ஆம் நாள் கொடுத்தது ஒரு கள்ளனுக்கு, 3வது நாள் கொடுத்தது ஒரு விபச்சாரம் செய்துவிட்டு வரக்கூடிய பெண்மணிக்கு. இவருக்கு சரியான கவலை. எந்த பணத்தில் ஏதும் குழப்பமோ இல்ல, அவருக்கு சொல்லப்பட்டுச்சது இல்ல, ஓண்ட தர்மத்தால அந்த விபச்சாரம் செய்து கொண்டிருந்த பெண்ணுக்கு தௌபா நசீபாகிவிட்டது. ஏண்ட அல்லாஹ் என்னோட இவ்வளவு இரக்கமா? நான் ஹராமான வழியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு, ஹராமான வழியில என் உடம்ப வித்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் முயற்சி செய்தேன். ஏண்ட அல்லாஹ் எனக்கு யாருண்டுமே தெரியாத ஒரு ஆளை கொண்டு வந்து இந்த பொழுது விடியாத நேரத்தில் எனக்கு இவ்வளவு பெரிய பணத்தை தந்தானே. அந்த கள்ளனும் அந்த விபச்சாரியும் தௌபா செஞ்சிட்டாங்க. இந்த பணக்காரனும் தௌபா செஞ்சிட்டான். அவன் பணக்காரன், ஆனா அவன் ஒரு கஞ்சன், அவன் ஒரு லோபி. பணம் கொடுக்க மாட்டாரே, அவர் ஒரு பிசின், பணத்தை கொடுக்க மாட்டாரே. அன்றைக்கு அவனுக்கு தௌபா நசீபாகி விட்டது. அடே, என்ன போல பணக்காரன் தானே இந்த மக்களும், ஆனா அவங்களோட பணத்தை ராவேலையும் பகலையிலையும் தெரியாமலும் தெரிந்தும் வலது கையால கொடுக்கிறதே தெரியாம தர்மம் செய்த மக்கள் இருக்கிறவா ஊர்லயா? நானும் வாழுகிறேன், நானும் ஒரு தர்மம் செய்யக்கூடியதாக வாழணும் என்ற நிலைப்பாட்டை அவர் முடிவெடுத்துட்டாரு. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கக்கூடிய செல்வம், பணம், அதிகாரம், பலம், அறிவு, இது தர்மமாக செய்யப்பட வேண்டியது, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டியது, மற்றவர்களை வாழ வைக்க பாதிக்கப்பட வேண்டியது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். காரூன், உனக்கு அல்லாஹ் நான் பணத்தை தந்திருக்கிறேன், இந்த பணத்தை கொண்டு இந்த பூமிக்கு மேல் அட்டகாசம் செய்ய வேண்டாம். எங்களோட ஊர்ல 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா ஒரு நிக்காஹ் செய்து கொள்ள முடியுமே என்று சொல்லி ஏங்கக்கூடிய நூற்றுக்கணக்கான குமரி பெண்கள் இருக்கத்தக்கன ஏண்ட மகள கல்யாணத்துக்கு நான் 4 கோடி செலவழிக்க பட்ஜெட் போட்டிருக்கிறேன். நான் சொல்றத கேளுங்க. எங்கட ஊர்ல 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் ஏண்ட மகளுக்கும் ஒரு வாழ்க்கை செட் ஆகிடுமே, ஏண்ட மகளை நிக்காக செஞ்சு கொடுத்துடுவேனே, எனக்கும் ஒரு மன நிம்மதி கிடைச்சிடுமே. ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருந்தா வலிமாவும் என்ற மகள கல்யாணத்துக்கு தேவையான 2 பவுன் நகையை வாங்கி, 2 உடுப்ப வாங்கி, ஒரு 10 சகனுக்கு சாப்பாடு செஞ்சு என்ற மகளை அனுப்பிடுவேனே என்று சொல்லி ஏங்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய இதே மண்ணுல நான் என்ற மகள கல்யாணத்துக்கு 4 கோடி ரூபாய் பட்ஜெட் போட்டா இதை யாரு பொறுப்பான்? பணத்தை தந்தவன் பொறுப்பானா? பணத்தை தந்தவன் பொறுப்பானா? இது நான் மாத்தலைக்கு சொல்ல இல்ல, இது ஹக்க சொல்றேன். அல்லாஹ் சொல்றான், வலா தப்கில் ஃபஸாத், பூமிக்கு மேல ஃபஸாது காக்காதே, வீண் விரயம் செய்து, வலா துபத்திர், வீண் விரயம் செய்யாதே, அனாவசியமாக செலவழிக்காதே. செலவழி, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான், செலவழி. நீங்க ஏழைய போல 2 லட்சம் ரூபாய் பணத்தால நிக்காஹ் செய்து சொல்ல வர இல்ல. தேவைக்கு செலவழிங்கோ, குடும்பத்தை கூப்பிடுங்கோ, மாலுக்கு கொடுங்கோ, வானம் என்று சொல்ல இல்லை. எப்படி செய்யணும்? முறையாக செய்யும். வலா தப்கில் ஃபஸாத், பூமிக்கு மேல் அட்டகாசம், ஃபஸாது செய்ய வேண்டாம். இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட கருணையுடன் வாழ வைப்பானாக. எனவே இறையச்சம் என்பது நானும் நீங்களும் நினைப்பது போன்ற ஒரு பயானும் அல்ல, ஒரு பயான கேட்கிறதும் அல்ல. இது வாழ்க்கையில் வெளியாக வேண்டும். நான் பணக்காரன், இந்த பணத்தை செலவழிப்பதற்கு முன்னால அல்லாஹுடைய கட்டளை என்ன, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான். நாங்க எல்லாரும் சொல்லுவதுண்டு பயபக்தி, ஹுஷூ ஹுமூன்னு சொல்லுவோம். ஹுஷூ என்றா என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்,
قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. தொழக்கூடிய மக்கள் எல்லாம் முஃமின்கள் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் அந்த தொழுகை எனக்கு மௌலுக்கு நசீபாக்குவானாக. தொழக்கூடிய மக்கள் எல்லாம் முஃமின்கள் அல்ல. ஏன் தெரியுமா காரணம்? ஃபவைலுன் லில் முஸல்லீன். தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். ஜும்மா தொழ வந்திருக்கிறோம், குர்ஆன் சபிக்குது, ஃபவைலுன் லில் முஸல்லீன். தொழக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அவங்க யாரு? அந்த கூட்டம் யாரு? கத் அஃப்லஹல் முஃமினூன். முஃமின்கள் வெற்றி பெறுவார்கள் அல்ல, முஃமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யாரு? அவங்க தொழக்கூடிய மக்கள் என்று குர்ஆன் சொல்ல இல்ல. அவர்கள் யாரு தெரியுமா? அவர்களுடைய தொழுகையில ஹுஷூ இருக்கும். ஹுஷூண்டா என்ன? பொதுவாக தொழுகைக்கு தக்பீர் கட்டினால் அல்லது பொதுவாக எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் ஒன்றோ நாங்க கடந்த காலத்தை பத்தி யோசிப்போம். தக்பீர் கட்டினா ஒரு செக் கொண்டு பம்ப் ஆகிட்டு அந்த செக்கை பத்தி யோசிப்போம். அல்லது கடையில திங்கட்கிழமை போடுறதுக்கு 10 செக் இருக்குது, இது பாஸ் ஆகுமான்னு யோசிப்போம். ஆனா தொழுகையை மறந்துட்டோம். கல்யாணம் முடிச்சு கொடுத்த மகள் ஞாபகத்துக்கு வருவார் தொழுகையில, அல்லது கல்யாணம் முடிச்சு கொடுக்க இருக்கிற மகள் ஞாபகத்துக்கு வருவார். தக்பீர் கட்டினோம், கடந்த ஜனாதிபதி தேர்தல் ஞாபகத்துக்கு வரும் ஒன்றோ அல்லது வர இருக்கின்ற ஜெனரல் எலெக்ஷன் ஞாபகத்துக்கு வரும். தக்பீர் கட்டிட்டோம், என்ன ஞாபகம் தெரியுமா? சுபஹ் ஞாபகத்துக்கு வரும் அல்லது அசர் ஞாபகத்துக்கு வரும், ஜும்மாவை மறந்துடுவோம். எப்பே ஞாபகத்தில் வைங்கோ, காலை சாப்பாட்டு நான் சாப்பிட்டேனேன்னு கேட்டா அநேகமானவங்களுக்கு அது சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும். ஏண்டா அந்த நேரத்தில் கூட நான் பிரசன்டாக இருக்க இல்லை. ஹுஷூ ஹுது என்று சொன்னா அது தொழுகையில மட்டுமல்ல, சாப்பாட்டிலையும் வரணும், ஜிக்ர்லையும் வரணும். பைத்துல் ஹலாவுக்கு போறேன், டாய்லெட்டுக்கு போறேன், எப்படி போகணும், அங்கே ஹுஷூ ஹுது இருக்கணும். என்ன? நான் ஒரு கடமையை செய்ய போறேன், வலது கால வைக்கிறேன், இடது கால வைக்கிறேன், துஆ ஓதுறேன். அல்லாஹ் இவ்வளோ லேசா வெளியே போறதுக்குரிய ஏற்பாட்டை அல்லாஹ் செஞ்சிட்டானே, இது வெளியே போகட்டு, என்ன பிரச்சனை? யா அல்லாஹ் என்ன மன்னிச்சுக்கோ, குஃப்ரானக், ஒன்று மன்னிப்ப தேடுறேன் யா அல்லாஹ் என்று சொல்லி துஆ ஓதிக்கொண்டு வெளியே வாரத்துக்கு நான் பிரசன்டாக இருக்கணும். நான் பிரசன்டாக இருக்கணும். நான் என்னோட காலம் எப்படி போகுது தெரியுமா? எங்கட காலத்துடைய காலம் எப்படி தெரியுமா ஓடுது? அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்மில் அநேகமானவர்கள் இறந்த காலத்தை பற்றி, கடந்த காலத்தை பற்றி யோசித்து 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 அதை பற்றி கவலைப்பட்டு அல்லது நடக்க இருக்கின்ற எதிர்காலத்தை பற்றி பயந்து 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 இன்றைக்கு இருக்கிற இன்பத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப இருக்கிற இன்பத்தை குறைஞ்சபட்சம் ஜும்மாவுடைய தொழுகையை தொழக்குள்ளையாவது பலச மறந்துடுங்கோ, அசரையும் மறந்துடுங்கோ, ஜும்மா தொழ போறேன். இந்த ஜும்மாவுல 2 ரக்காத்து, நான் அந்த 2 ரக்காத்திலையும் இப்ப சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்பட போகுது. அல்லாஹ் இடத்துல இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்க போறேன். அதுக்கு பிறகு ஒரு சூரா ஓதுவாங்க. அதுல என்ன சொல்லுது? அல்லாஹ்விடத்துல நெத்திய குடிச்சு முதுக வளைச்சு நான் ருக்கூ செய்து சுப்ஹான ரப்பியல் அதீம் சொல்ல போறேன். தலையை கொண்டைத்து கீழே வச்சு சுப்ஹான ரப்பியல் அலா. ஃபிரௌன் சொன்னான் அன ரப்புக்குமுல் அலா என்று சொல்லி அவன் தலையை நிமித்தி சொன்னான். நான் தலையை கீழே வச்சு தலையை ஊண்டி சொல்ல போறேன், நெத்திய வச்சு சொல்ல போறேன் சுப்ஹான ரப்பியல் அலா. என்னுடைய ரப்பு உயர்த்தவன், கீர்த்தியானவன். அதுக்கு பிறகு அத்தஹியாத்துல ஸலவாத்து ஓத போறேன். இந்த ப்ராசஸ்ல ஏண்ட உள்ளத்தை அதே பக்குவத்துல அதே பிரசன்ல வெச்சிக்கொள்றதுக்கு பெயர் ஹுஷூ. அல்லாஹ் அந்த ஹுஷூடைய வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கு நசீவாக்குவானாக, எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. அப்படிப்பட்ட 2 ரக்காத்துக்கள் எனக்கும் உங்களுக்கும் தொழக்கூடிய பாக்கியம் கிடைத்து விட்டால்
அது என்னுடைய உங்களுடைய விமோசனத்துக்கு அடையாளமாக இருக்கும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, குற்றங்களை மன்னித்தருள்வாயாக. நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், நன்றி கெட்ட மக்கள் யா அல்லாஹ், பாவத்தினால் பீடிக்கப்பட்டவர்கள் யா அல்லாஹ், எங்களை பொறுத்தருள்வாயாக. எங்களை சோதித்து விடாதே, எங்கள் மீது யாரையும் சாட்டி விடாதே, எங்களை மன்னித்து பொறுத்தருள்வாயாக. உடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயாக, குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியில் சீவாக்குவாயாக வருவாயாக. உடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயாக, குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியில் சீவாக்குவாயாக வருவாயாக. உடைய பெற்றோர்களை கபூல் செய்வாயாக, குழந்தைகளை கொண்டு கண் குளிர்ச்சியில் சீவாக்குவாயாக.